வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம கிட்ட 2 பொருள் இருக்குங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 12 வோல்ட் டு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 12 வோல்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டிங்கிற மாதிரிங்க எனக்கு வளருது. போன வீடியோவில் கொஞ்சம் கன்ஃபியூஷனோட பேசிடுவேன், அதாவது லைனு நியூட்ரல் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். அந்த டிசி கரண்ட்டில் நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் வரும். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் அந்த நெகட்டிவ் டெர்மினல், லைன் நியூட்ரல் அப்படின்றது ஏசி வோல்டேஜுக்கு சொல்லுவாங்க. ஆனால் டிசிக்கு அது பாசிட்டிவ் நெகட்டிவ் தான். அந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனில் எதுவும் பேசிட்டேன், சரி வீடியோ பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங்லலாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு நான் வந்துட்டு ஏசி லைனுக்கு ஆனதெல்லாம் டிசி லைனுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை மாற்றிக்கலாம். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 5 வோல்ட் சப்ளை பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சப்ளையை நம்ம மொபைல் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டார்ச் லைட்டு 5 வோல்ட்டில் சார்ஜ் ஆகும் இல்லையா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே நம்ம மினியேச்சர் வெர்ஷனில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மோஸ்ஃபெட்டுங்க. ஸோ இதனோட கோட் நம்பர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, இதனோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா LM7805 அப்படின்றது தான், HG18 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நீங்கள் எப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ், அந்த இங்கே நெகட்டிவ், சென்டரில் நெகட்டிவ் வந்துடும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 வோல்ட் அப்படின்னு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? 12 வோல்ட் கரெக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது 5 வோல்ட் அப்படி கரெக்டாக வந்துடும். நம்மக்கிட்ட சோலார் பேனல்லாம் இருந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை சார்ஜ் பண்ண முடியும். ஒரு பேட்டரி ஐட்டோ இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு மொபைல் இருக்கோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எனக்கு பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆச்சு. அதில் உங்களுக்கு அதெல்லாம் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். அந்த இதில் எவ்வளோ சப்ளை வந்துச்சோ அதே தான் வருதா, இல்லை இதை விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே வாங்க கன்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி போடுவோம். ஸோ எல்லாமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சோலார் பேனல்லேருந்து இந்த வோல்டேஜ் வருது. ஸோ அதனோட ப்ளக் தான் இது. ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கு 9 வோல்ட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சாக்கெட் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்து அதில் எல்இடி இண்டிகேட்டரும் வரும். ஸோ அதை வந்துட்டு கரண்ட் வருதா இல்லையா அப்படின்னு அது வந்துட்டு காமிச்சிரும். அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 9 வோல்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு டிசி கரண்ட்டு. இந்த கரண்ட்டை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கலாம். அதே சமயம் இங்கே இருக்கு இல்லையா பக் கன்வெர்ட்டர், இதையுமே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் கொடுத்துருக்கேன், அதில் வந்துட்டு கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு 20 வோல்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதை கரெக்டாக மெஷர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரோபை பார்த்திங்கன்னா வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத. ஓகேங்களா? நான் ஒத்த கையில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ரோபை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுலேருந்து தான் வருது. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 7.82 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அவுட் சைடு ரொம்ப வெயில் கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு இவ்வளோ தான் வோல்டேஜ் அப்படின்றது கிடைக்கும். நல்லா வெயில் அடிக்கும்போது நமக்கு 9 வோல்டேஜ் அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அந்த ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி வோல்டேஜ் வருதா, இல்லை ரெண்டுலேயுமே கொஞ்சம் டிஃபர் ஆகுதா, எதை வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சின்ன ஒரு மாஸ்ஃபெட் இது ஜெயிக்குமா, இல்லை இந்த பெரிய ஒரு காம்போனண்ட்டெல்லாம் நிறையா இருக்கிற இந்த இது பார்த்திங்கன்னா ஜெயிக்குமா அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா வோல்டேஜை வந்துட்டு ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக ஒரு 50 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 100 UF. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு நமக்கு 25 வோல்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, 10 வோல்ட் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 காம்பவுண்டோட பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரில என்னென்னு. அந்த நீங்கள் நமக்கு டைப் பி சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, USB சாக்கெட். ஓகேங்களா? டைப் பியில் USB சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 8 வோல்டேஜ் அப்படின்றது கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா? அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு ப்ரோபுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒத்த கையில் பண்ணுறதுனால. ஸோ அதனால் இப்படி தான் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது காமிக்கும் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செக் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுவோம். 7.79 வருது. இது வந்துட்டு எவ்வளோ ரெகுலேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அடுத்த ப்ரோப்பில் வைக்கும்போது
நமக்கு 5.07 பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அப்படியே ஸ்டேபிளாக வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்புட்டில் வைக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் அப்படின்றது அப்படியே வருதுங்க. 5.07 அப்படின்றது ஃப்ளக்ஷுவேட் ஆகாமல் அப்படியே வருது. அது இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாறுன்னு நினைக்கிறேன். 8.08 அப்படின்றது ஃப்ளக்ஷுவேட் ஆகலை. 12 வோல்ட் தான் கொடுக்கணும், பட் 8 வோல்ட் கொடுத்தாலுமே இது வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. 5.07 அப்படின்றது. அதே இந்த பக் கன்வெர்ட்டர் நமக்கு எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதே இதை வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே இங்கேருந்து தான் வருது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த நமக்கு பாசிட்டிவ் எவ்வளோ வருது அப்படின்னு. இப்போ 7.48 பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா, அது வந்துட்டு அடிக்கடி மாறும், ஏன்னா லூஸ் கான்டாக்ட் இருக்கும் போல். ஓகே, இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். 5.07 அப்படின்றது அதில் ஸ்டேபிளாக வந்துச்சு. அது இதில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். நெகட்டிவ் எப்பவுமே நெகட்டிவில் தான் இருக்கும், அதனால் நம்ம இங்கே பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 5.04 அப்படின்ற மாதிரி வருதுங்க. நாங்கள் வந்துட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் காமிக்குது. அதை எடுத்துட்டோன்னா காமிக்காது. ஓகேங்களா, அந்த இப்போ வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வருது. 5.04 அப்படின்றது வந்துச்சு. பட் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ஃபெட்டில் நமக்கு 5.08 வரைக்குமே வந்துச்சுங்க. அந்த இது வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கொஞ்சம் வோல்டேஜ் அப்படின்றது அதிகமாகவே வருது, பட் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வருது. அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா பெருசாக என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேர் எனக்கு வந்துட்டு என்னமே தெரியல என்னென்னு. அந்த இதில் பார்த்திங்கன்னா டயோடெல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அதில் சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்க்யூட் மட்டும்தான். இதில் நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோ வோல்டேஜ் வரலாம். இங்கே நம்ம கெப்பாசிட்டர் ஒன்று போடணும். ஓகேங்களா, 10 வோல்ட் கெப்பாசிட்டர் போடணும். என்ன கேட்டிங்கன்னா அதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு சேவ் பண்ணி நமக்கு ஒரு பவர் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். நமக்கு இதில் வந்துட்டு ஃப்ளக்ஷுவேட் ஆனாலும் அதை வந்துட்டு ஸ்டேபிள் பண்ணி கொடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் அப்படியே கரெக்டாக வர மாதிரி பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அந்த கெப்பாசிட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பக் கன்வெர்ட்டரை விட நமக்கு பார்த்திங்கன்னா இது மோஸ்ஃபெட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது நல்லாவும் ஒர்க் ஆச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ரெண்டுமே ஒரே வேலை தான் செய்யுது, பட் ஒன்றை விட ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம இதை வாங்குறதுக்கு இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு பழைய காம்பவுண்டர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடம் கம்மியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது இடம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜும் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டடா, பை பாய், டேக் கேர். இதை போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.